முக்கிய செய்திகள். மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறால் 3300 விமானங்கள் ரத்து. வங்கிகள், மருத்துவமனைகள், வர்த்தக நிறுவனங்களின் சேவைகளும் பாதிப்பு. வங்கதேச போராட்டத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 105ஆக அதிகரிப்பு. வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக தாய்நாட்டுக்கு தப்பி வரும் இந்தியர்கள். மேற்கு வங்க ஆளுநர் மீது பெண் ஊழியர் பாலியல் குற்றச்சாட்டு. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். தூத்துக்குடி மீன்பதன ஆலையில் நள்ளிரவில் அமோனியா கசிவு. 25 பெண்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்ததால் பதற்றம். பில்கிஸ் பானு பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கு உடந்தை. குஜராத் அரசுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். வணக்கம். மைக்ரோசாப்ட் தொழில்நுட்ப கோளாறால் உலகம் முழுவதும் 3300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் வங்கிகள், மருத்துவமனைகள், வர்த்தக நிறுவனங்கள் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் இயங்குதளத்தில் செயல்படும் கணினி உள்ளிட்ட கருவிகளில் வைரஸ் தொற்று ஏற்படுவதை தடுக்க உருவாக்கப்பட்ட ஃபால்கன் ஆன்டிவைரஸ் மென்பொருளை புதுப்பித்த போது இந்த செயலிழப்பு நிகழ்ந்துள்ளதாக கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. மைக்ரோசாப்ட் செயலிழப்பால் அமெரிக்காவின் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையமான எக்ஸல்கன் கார்ப்பரேஷன் பாதிப்பை சந்தித்துள்ளது. டெஸ்லா கார் நிறுவனத்தில் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி, ஜப்பானின் டோக்கியோ, ஹங்கேரியின் புடாபெஸ்ட் விமான நிலையங்களில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாயினர். பிரான்ஸ், ஜெர்மனி, இஸ்ரேல், இங்கிலாந்து மற்றும் நெதர்லாந்தில் வங்கி சேவைகள், மருத்துவமனைகள், ரயில் சேவைகளும் பெரும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. ஸ்கேன், ரத்த பரிசோதனை, அறுவை சிகிச்சைகளுக்கான முன்பதிவு உள்ளிட்டவற்றை அறிந்து கொள்ள முடியாததால் மருத்துவமனைகள் நெருக்கடிக்கு உள்ளாயின. மைக்ரோசாப்ட் செயலிழப்பு காரணமாக இந்தியாவில் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. அமெரிக்காவில் 911 என்ற அவசர கால மருத்துவ சேவை பாதிப்புக்குள்ளானது. நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்தில் வங்கி சேவைகள் பாதிக்கப்பட்டன. தெற்கு கலிபோர்னியாவில் நீதிமன்றங்கள் மற்றும் சிறைத்துறை பணிகள் பாதிக்கப்பட்டன. அமெரிக்காவில் மட்டும் 2000 விமானங்களும் உலகம் முழுவதும் 3300 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டன. இதனால் கோடை விடுமுறையை கொண்டாட சென்றவர்கள் திருமணம், உறவினர்களின் இறுதிச் சடங்கு ஆகியவற்றில் கலந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. சென்னையிலிருந்து பெங்களூரு, டெல்லி, மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் செய்வது அறியாது தவித்து போயினர். நான் இண்டிகோவில் கோயம்புத்தூர் போகணும். நான் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் த சிச்சுவேஷன். கோவிட் சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன அருமையாக பண்ணோன்றது உலகத்துக்கே தெரியும். இது சிம்பிள், சாஃப்ட்வேர் டேமேஜ் ஆகிடுச்சு, சாஃப்ட்வேர் கரப்டாக இருக்குதுன்றது நேச்சுரல், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அது the government has to analyze the situation, arrange accordingly. ஆக்சுவலாக இண்டிகோ ஃப்ளைட் ஈவினிங் 5:55 ஃப்ளைட்டில் வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் ஃபேமிலியோடு இருந்ததுனால. இப்போது ஆஃப்டர்நூன் ஒரு 3:30 போல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் வந்து ஆப்ரேஷனல் ரீசன்ஸ்னால கேன்சல்டு அப்படின்னு சொல்லி போட்டு மெசேஜ் மாத்திரம் அனுப்பிச்சிருந்தாங்க. பட் என்ன ரீசன் ஏதுன்னு வந்து சொல்லலை. அந்த மெசேஜ்லேயே வந்துட்டு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க. பட் அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. பேஜ் வந்து பிளாங்காக இருக்குது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், துறைமுகங்கள், கொரியர் மற்றும் பார்சல் சேவை நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், சூப்பர் மார்க்கெட்டுகள் என பல்வேறு துறைகளும் தொழில்நுட்ப கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கிரவுட்ஸ்ட்ரைக் அண்மையில் வெளியிட்ட அப்டேட் உலக அளவில் தகவல் தொழில்நுட்ப துறையை முடக்கியுள்ளதாக மைக்ரோசாப்ட் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சத்ய நாதல்லா கூறியுள்ளார். இதற்கு தீர்வு காணும் வகையில் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மைக்ரோசாப்ட் மென்பொருளை பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியிலும் தனித்தனியாக அப்டேட் செய்வதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வளிக்கும் என்பதால் ஒவ்வொரு கருவியையும் சேஃப் மோடில் வைத்து ரீபூட் செய்ய வேண்டும். இந்த பணிக்கு அதிக நேரமாகும் என்பதால் அனைத்து நிறுவனங்களின் ஐடி பிரிவினருக்கும் மிகப்பெரிய பிரச்சனையாக இது உருவெடுத்துள்ளது. வரலாற்றில் நிகழ்ந்துள்ள மிகப்பெரிய தொழில்நுட்ப கோளாறை சரி செய்ய வார கணக்கில் ஆகலாம் என்று கூறப்படுவதால் மேலும் பல சிக்கல்கள் ஏற்படலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. வங்கதேசத்தில் அரசு பணிகளில் விடுதலை போராட்ட வீரர்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெற்று வரும் வன்முறையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 105ஆக அதிகரித்துள்ளது.
1971ஆம் ஆண்டு வங்கதேச விடுதலை போரில் பங்கேற்ற வீரர்களின் பிள்ளைகளுக்கு அரசு பணிகளில் வழங்கப்படும் 30% இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரி நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வன்முறை தொடர்பாக பிரதமர் ஷேக் ஹசீனா தொலைக்காட்சியில் உரையாற்றிய பிறகு அரசு தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். தலைநகர் டாக்காவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் போலீசார் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தினர். வன்முறை மற்றும் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் இதுவரை 105 பேர் பலியாகியுள்ளனர். பல இடங்களில் கடைகள், வாகனங்களுக்கு தீ வைக்கப்பட்டதால் வங்கதேசத்தில் பதற்றம் நிலவுகிறது. இதனால் அங்கு மருத்துவம் படித்து வரும் உத்தரப்பிரதேசம், ஹரியானா, மேகாலயா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த 8500 மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். அவர்கள் 300 பேர் வடகிழக்கு மாநிலங்கள் வழியாக தாயகம் தப்பி வந்தனர். எஞ்சிய மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து வங்கதேசத்தில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இதனிடையே வங்கதேச மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா மற்றும் டெல்லியில் ஏராளமானோர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாலியல் குற்றச்சாட்டில் மேற்கு வங்க ஆளுநர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண் ஊழியர் தாக்கல் செய்துள்ள மனுவுக்கு பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆளுநர் மாளிகையில் நல்ல வேலை தருவதாக கூறி ஆளுநர் திரு ஆனந்த் போஸ் தமக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்ததாக அங்கு பணிபுரிந்த பெண் ஒருவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்த மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, ஆளுநர் மாளிகையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் பெண்கள் அங்கு செல்வதற்கே அச்சப்படுவதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஏப்ரல் 24 மற்றும் மே 2ஆம் தேதி ஆளுநர் மாளிகையில் தற்போதுள்ள வேலையை விட நல்ல வேலை தருவதாக பொய்யாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஆளுநர் திரு ஆனந்த் போஸ் ஈடுபட்டதாக பெண்ணின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ஷியாம் திவானி தெரிவித்தார். பெண்ணை மானபங்கப்படுத்துவது ஆளுநரின் அன்றாட பணிகளில் அல்லது நடவடிக்கைகளில் ஒன்றாக கருத முடியுமா என்று அவர் கேள்வி எழுப்பினார். இதற்காகத்தான் அவருக்கு அரசியல் சாசன பிரிவு 361 கீழ் சட்ட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதா என்றும் அவர் வினவினார். ஆளுநர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்குவதில் சில வரையறைகளை நிர்ணயிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக மேற்கு வங்க போலீசார் விசாரணை நடத்தவும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பு மற்றும் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார். ஆளுநருக்கு சட்ட பாதுகாப்பு இருப்பதாக கூறி விசாரணையே நடத்தாமல் இருக்கக்கூடாது என்றும் திரு ஷியாம் திவானி கேட்டுக் கொண்டார். இதையடுத்து இந்த வழக்கில் பதிலளிக்குமாறு மேற்கு வங்க அரசு மற்றும் மத்திய அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் ஆளுநரின் சட்ட பாதுகாப்பு குறித்த இந்த வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவுமாறு அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கடரமணியை நீதிபதிகள் கேட்டுக் கொண்டனர். தூத்துக்குடியில் தனியார் மீன்பதன ஆலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் அடுத்தடுத்து 25 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. புதூர் பாண்டியாபுரம் பகுதியில் இயங்கி வரும் நிலா சீ ஃபுட்ஸ் நிறுவனத்தில் நேற்றிரவு ஏராளமானோர் பணிபுரிந்து வந்தனர். அப்போது நள்ளிரவு 12 மணி அளவில் அமோனியா கேஸ் சிலிண்டர் ஒன்று பலத்த சத்தத்துடன் வெடித்து சிதறியது. இதனால் அந்த நிறுவனம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமோனியா வாயு பரவியது. இதனால் ஏற்பட்ட மூச்சு திணறலால் அடுத்தடுத்து 25 பெண்கள் மயங்கி விழுந்தனர். மூச்சு விட தவித்த அந்த பெண்கள் நிறுவன வாகனங்களில் ஏற்றப்பட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற புதியம்புத்தூர் காவல்துறையினர் தனியார் மீன்பதன ஆலையில் விசாரணை நடத்தினர். அமோனியா கேஸ் சிலிண்டர் எப்படி வெடித்தது, அதன் பராமரிப்பு உள்ளிட்டவை குறித்து ஆலை நிர்வாகிகளிடம் அவர்கள் விசாரணை நடத்தினர். அமோனியா சிலிண்டர்கள் உரிய பாதுகாப்பு அம்சங்களுடன் பராமரிக்கப்படாததே விபத்துக்கு காரணம் என முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பில்கிஸ் பானு பாலியல் பலாத்கார குற்றவாளிகளுக்கு உடந்தையாக குஜராத் அரசு செயல்படுவதாக உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை அடுத்து வன்முறை வெடித்தது. அப்போது பில்கிஸ் பானு என்பவரை வன்முறை கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் குடும்பத்தினரையும் படுகொலை செய்தது. இந்த வழக்கில் 11 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் அவர்களை முன்கூட்டியே சிறையில் இருந்து பாஜக அரசு விடுவித்தது. சிறையில் இருந்து வெளிவந்தவர்களை மாலைகள் அணிவித்து இனிப்புகள் வழங்கி பாஜகவினர் வரவேற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. குஜராத் அரசின் உத்தரவை எதிர்த்து பில்கிஸ் பானு தொடர்ந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை கடந்த ஜனவரி மாதம் ரத்து செய்தது. பில்கிஸ் பானு வழக்கு மகாராஷ்டிராவில் நடைபெற்றதால் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் அதிகாரம் அந்த மாநில அரசுக்குத்தான் உள்ளதாக நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். இந்த வழக்கில் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்யும் அதிகாரம் குஜராத் அரசுக்கு இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்த நீதிபதிகள் குற்றவாளிகளை மீண்டும் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர்.
உத்தரவிட்டனர். அதன் பேரில் அனைவரும் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இந்த உத்தரவை மறுபரிசீலனை செய்ய கோரி குற்றவாளிகள் ராதேஷ்யாம் பகவன் தாஸ், ராஜுபாய் பாபுலால் சோனி ஆகியோர் மற்றும் குஜராத் அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு சஞ்சீவ் கண்ணா, திரு சஞ்சன்குமார் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் முன்கூட்டிய விடுதலை தொடர்பாக புதிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் வரை இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக குஜராத் அரசு செயல்பட்டு வருவதாக கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து சீராய்வு மனுவை குற்றவாளிகள் இருவரும் திரும்ப பெற்றனர். பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கு கம்பன் விரைவு ரயில் விரைவில் தினசரி இயக்கப்படும் என்று திருச்சி கோட்ட மேலாளர் திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தில் நேற்று அவர் ஆய்வு செய்தார். தண்டவாளங்கள், பயணிகள் தங்குமிடம் உள்ளிட்ட இடங்களை பார்வையிட்ட திரு அன்பழகன் பயணிகளின் அடிப்படை தேவைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு அன்பழகன் இதற்கான பணிகள் நடைபெறுவதாக கூறியவர் திங்கள் மற்றும் சனிக்கிழமைகளில் பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கும், வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்னையிலிருந்து பட்டுக்கோட்டைக்கும் தற்போது கம்பன் விரைவு ரயில் இயக்கப்பட்டு வருவதாக கூறினார். டெல்டா பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று இன்னும் 20 முதல் 25 நாட்களில் கம்பன் விரைவு ரயில் தினசரி இயக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நினைக்கிறேன் சென்னையிலேருந்து இங்கே, அதே மாதிரி இங்கேருந்து சனியும் திங்கட்கிழமையும் ராமேஸ்வரம் டு போயிட்டுருக்குது. அது ரெகுலராக வந்து ஒரு 20-25 டேஸில் ஸ்டார்ட் ஆயிரும். இங்கே சென்னையில் வந்து இந்த பிளாட்ஃபார்ம் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. தாம்பரத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது முடித்த உடனே கண்டிப்பாக இதை. திருவாரூர் காரைக்குடி இடையில் மின்மயமாக்கல் பணிகள் நடந்து வருவதாக திரு அன்பழகன் கூறினார். தாம்பரம் ரயில் நிலையத்தில் நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் தினசரி கம்பன் விரைவு ரயிலை உடனடியாக இயக்க முடியாத நிலை உள்ளதாக அவர் தெரிவித்தார். ரயில் நிலையங்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலையை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் பெரம்பூரில் கடந்த 5ஆம் தேதி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, குன்றத்தூரைச் சேர்ந்த திருவேங்கடம் உள்பட 11 பேர் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டு பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்டனர். கைதான 11 பேரையும் 5 நாள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். அப்போது போலீசாரின் பிடியிலிருந்து தப்பிய திருவேங்கடம் கடந்த 14ஆம் தேதி போலீசாரால் என்கவுண்டர் செய்யப்பட்டார். இதனிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை விவகாரத்தில் கொலையாளிகளுக்கு 1 கோடி ரூபாய் கைமாறியது தொடர்பாக சதீஷ், அதிமுகவைச் சேர்ந்த மலர்கொடி, தமாகவைச் சேர்ந்த ஹரிஹரன் ஆகிய 3 வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 14ஆக உயர்ந்தது. ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பாஜகவினுடைய வடசென்னை மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பதவியில் இருந்த அஞ்சலை என்பவரை போலீசார் தேடி வந்தனர். அந்த பொறுப்பிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ள நிலையில் தனிப்படை போலீசாரால் நேற்று அவர் கைது செய்யப்பட்டார். புளியந்தோப்பைச் சேர்ந்த அவர் ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷுக்கு நெருக்கமானவர் என கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகளுக்கு அவர் 10 லட்சம் ரூபாய் அனுப்பியிருப்பது உறுதி செய்யப்பட்டதால் அவரை கைது செய்துள்ள போலீசார் தனி இடத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேளாண் சட்டங்களை எவ்வாறு திரும்ப பெற்றதோ அதேபோல புதிய குற்றவியல் சட்டங்களை மத்திய பாஜக அரசு திரும்பப் பெற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அடுத்த அலமாதியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எளிய மக்களை பாதிக்கும் மின்கட்டண உயர்வை தமிழ்நாடு அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற கோரி வரும் 29ஆம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கலந்து கொள்ளும் என்று திரு திருமாவளவன் தெரிவித்தார். குற்றவியல் சட்டங்களை இன்னொரு ரூபா சட்டம் அல்லது கொடா சட்டம் என்கிற வகையிலே மாற்றி அமைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆகவே அதனை திரும்ப பெற வேண்டும். எப்படி வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதோ பாஜக அரசு, அதை போல இந்த சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். குற்றவியல் சட்டங்களை இன்னொரு பொட்டா சட்டம் என்ற வகையிலேயே மத்திய அரசு மாற்றி அமைத்துள்ளதாக திரு திருமாவளவன் குற்றம் சாட்டினார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை பின்னணியில் யார் இருந்தாலும் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் லஞ்சம் வாங்கியதாக இளநிலை பொறியாளர் மற்றும் தரகர்கள் உள்பட 7 பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். உண்ணாமலை கடை பேரூராட்சி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள பொறியாளர் அலுவலகத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி வரும் சாம் செல்வராஜ் என்பவர் பேரூராட்சிகளுக்குட்பட்ட பகுதிகளில் ஒப்பந்ததாரர்கள் மூலம் செய்யப்படும் பணிகளுக்கான பில் தொகைகளுக்கு ஒப்புதல் வழங்க லஞ்சம் வாங்குவதாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு கண்காணிப்பை தீவிரப்படுத்திய போலீசார் ஒப்பந்ததாரரிடம் பொறியாளர் சாம் செல்வராஜ் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக பிடித்தனர். அவரை சோதனை செய்த போது கட்டுக்கட்டாக பணம் வைத்திருந்ததை அவர்கள்
அவர்கள் கண்டுபிடித்தனர். கணக்கில் வராத 5,34,000 ரூபாயை பறிமுதல் செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் பொறியாளர் சாம் செல்வராஜ், அவரது உதவியாளர் ஹரிஹரன் மற்றும் தரகர்கள் 5 பேர் என மொத்தம் 7 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் லஞ்சம் கேட்பதாக கும்பகோணத்தை அடுத்த இன்னம்பூரைச் சேர்ந்த விவசாயி மாரியப்பன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அவர்கள் அறிவுறுத்தலின்படி 3,000 ரூபாய் லஞ்ச பணத்தை முன்பணமாக கிராம நிர்வாக அலுவலர் திரு மதியழகனிடம் மாரியப்பன் வழங்கினார். அப்போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் மதியழகனை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கோவையில் கைவினைப் பொருட்களின் கண்காட்சி பொதுமக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பஜார் 2024 கண்காட்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. இந்திய கைவினைப் பொருள் கலைஞர்கள், நெசவாளர்களை ஊக்குவிக்கவும் பொருட்களை நேரடியாக விற்பனை செய்யவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, பொருட்களை வடிவமைத்தல், சந்தை விற்பனையை மேம்படுத்துதல் போன்றவைகளுக்கும் உதவி வருகிறது. 6 நாட்கள் நடக்கும் இந்த கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. கைவினை பொருட்கள், நெசவாளர்கள் செய்த ஆடைகளை பெண்கள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே விளைநிலங்களில் சுற்றித் திரியும் யானைகளால் அப்பகுதி மக்கள் பீதியடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அந்த பகுதிகளிலிருந்து வெளியேறும் யானைகள் விளைநிலங்களை நாசம் செய்து வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் அமைந்துள்ள செண்பகத்தோப்பு மற்றும் பிளவக்கல் பெரியாறு அணை பகுதிகளில் பல்வேறு வகையான மான், யானை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் பிளவக்கல் பெரியாறு அணை பகுதிகளில் யானைகள் கூட்டம் கூட்டமாக நடமாடி வருகின்றன. கடந்த சில நாட்களாக யானைகள் அதிக அளவில் நடமாடுவதால் சுற்றுலா பயணிகள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். மின்வெட்டிப்பாறை மற்றும் ராக்காச்சி அம்மன் ஓடை உள்ளிட்ட இடங்களில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் வருகை கணிசமாக உயர்ந்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவார பகுதியில் உள்ள விவசாய பகுதிகளுக்கு யானைகள் அதிக அளவில் வந்து செல்வதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். யானைகள் நடமாட்டம் 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி, கோவை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு சாரல் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்த கனமழையால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து, மின்சாரம் தடைப்பட்டது. சேதமான பகுதிகளை அதிகாரிகளும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரனும் பார்வையிட்டனர். இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி, கோவை மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் தாலுகாக்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். மைக்ரோசாஃப்ட் தொழில்நுட்ப கோளாறால் உலகம் முழுவதும் 3,300 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் வங்கிகள், மருத்துவமனைகள், வர்த்தக நிறுவனங்களின் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. வங்கதேசத்தில் அரசு பணிகளில் விடுதலை போராட்ட வீரர்களின் பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வலியுறுத்தி நடைபெற்று வரும் வன்முறையில் பலியானவர்களின் எண்ணிக்கை 105ஆக அதிகரித்துள்ளது. தூத்துக்குடியில் தனியார் மீன்பதன ஆலையில் நள்ளிரவில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவால் அடுத்தடுத்து 25 பெண்கள் மயங்கி விழுந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.